Priya of grade 12, you can come with your question. Good evening, sir. Good evening, ma'am. Why Good do evening. hands shiver even in normal mental condition and how to get rid of it? You can repeat the questions. Why do hands shiver even in normal mental condition and how to get rid of it? Okay. The shivering hands is a symptom of anxiety disorder. ஒரு பதட்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே செஷன்ல ஒரு கொஸ்டின் கேட்கணும், சடனாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா பாடி வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ரியாக்ட் அஸ் அன் ஆன்சைட்டி. ஷிவரிங் வரது என்பது இட்ஸ் அ நார்மல் பிசிக்கல் ப்ராசஸ். அது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். நம்ம ரிப்பீட்டடாக ட்ரைனிங் எடுக்க அந்த ஹேண்ட் ஷிவரிங் அந்த ரியாக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் த ஸ்டிமுலஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சைமல்டேனியஸ்லி யூ ஹாவ் டு டேக் மோர் பொட்டாசியம் ரிச் ஃபுட். யாராருக்கெல்லாம் அதிகமாக ஷிவரிங் இருக்கும் அப்படின்னா பாடியில் பொட்டாசியம் லெவல் குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய மெமரியும் அண்ட் மெமரி ரீகோடிங்கும் குறையும். ஒரு விஷயத்த படிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ரிட்ரைவல் மெமரியில போயிட்டு திரும்பி எடுத்துன்னு வரணும். அதுக்கு வந்து நம்ம பாடியில வந்து பொட்டாசியம் இஸ் அன் எசென்ஷியல் மினரல். அது குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே நம்ம ஷிவரிங் வரும். யூ ஹாவ் டு டேக் மோர் பீட்ரூட், ரூட் அண்ட் டியூபர்ஸ், பீட்ரூட், கேரட், ரேடிஷ் இதெல்லாமே நீங்க எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யுவர் பாடி பொட்டாசியம் level will be balanced and the symptoms of shivering will be under control. You can try this kind of diet as well as you have to repeat the activity, same activity to be more practice. நம்ம practice ஆக அந்த anxietyனால வரக்கூடிய shivering குறைய ஆரம்பிச்சு. Okay. Thank you, doctor. Thank you. Thank you, sir. Niveta of grade 12, you can ask your doubt now. Good evening, sir. Good evening, ma'am. Is it good for us if we follow liquid diet for weight loss? Yes, you can do, but it should be under the monitoring of a doctor or a physician, because all liquid diet will not have a balanced minerals. For your age, if you want to lose your weight, you should take one meal should be semi-solid and 2 meals should be liquid, because the body needs 80% of water, 20% of solid food. So you can lose your liquid diet under a monitoring of a doctor. For example, a normal lime water, warm lime water will reduce your weight, but you should take minimum of 200 ml in the empty stomach and minimum of 200 ml in the late night. This 2 liquid diet itself will reduce your weight. So don't go for a starvation. For example, நான் 7 நாளுமே லிக்விட் டயட் தான் இருப்பேன் அப்படின்னு that will affect your physical health. நிறைய பேர் வந்து லோ பிபி வரலாம், பிளட் ப்ரெஷர் குறைஞ்சு போகலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் ஆஃப் மவுத் வந்து ட்ரை காஃப் வரலாம். ஸோ லிக்விட் டயட் இஸ் ஐடியல் சாய்ஸ் ஃபார் வெயிட் லாஸ் அண்டர் சூப்பர்விஷன் ஆஃப் டாக்டர். இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் எ கிளென்சிங் பர்பஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷனாக இருக்குது, எனக்கு மோஷன் வந்து சரியாக கம்ப்ளீட்டாக போகலை, அல்லது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டைஜஷன் ஆகலை அப்படின்னா அந்த ஒன் டே யூ கேன் ஆப்ட் ஃபார் எ லிக்விட் டயட். அந்த ஒரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் டேக் அண்ட் ஒன் டீஸ்பூன் ஆஃப் ஹனி இன் எ லிட்டர் ஆஃப் வாட்டர். 1 liter ஆஃப் வாட்டர்ல 1 teaspoon ஆஃப் ஹனி எடுத்துக்கிட்டு இந்த டே ஃபுல்லாக நீங்கள் குடிச்சிட்டு வர that is a cleansing diet. So you can divide as a medical diet, you can divide as a weight loss diet. அது மாதிரி நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். Don't go for a blind diet liquid the whole day. ஒரு நாள் ஃபுல்லாக liquid diet வேண்டாம். சரியா? Thank you, sir. Thank you. Thank you, doctor. Thank you, ma'am. Aparna of grade 12, you can ask your doubt now. Good evening, sir. Good evening. My question to you is why few people get muscle cramps at night? Good. So those who are having a low sodium content in the body, they will have a cramps in the night, especially the calf muscles, mostly the lower abdominal muscles. நிறைய பேர் வந்து நைட்ல வந்து ஒரு யூரின் போயிட்டு வந்த உடனே பார்த்தா lower abdominal cramps வர ஆரம்பிக்கும். So it's an indication that your body needs more sodium as well as more calcium. கால்சியமும் சோடியமும் பாடியில கம்மியா இருந்தாலும் அந்த கிராம்ஸ் வரலாம். To avoid that, take a diluted milk in the night and take raisins, dried grapes. நம்ம உலர்ந்த திராட்சை இருக்கும், நம்ம வீட்டில் வந்து அந்த இனிப்பு பாயசத்துக்கெல்லாம் போடுவாங்க. The brown the raisins is good for highest source of potassium, sodium and calcium.
that you can take to avoid the muscle cramps, and take plenty of water in the daytime, not in the night time. Day full நீங்க வந்து வாட்டரை வந்து பேலன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட்ல வரக்கூடிய அந்த மஸ்குலர் கிராம்ஸை யூ கேன் அவாய்ட் இட். ஓகே. Yes, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. Now I call Batma Priya of grade 12. You can ask your doubt, ma. Good evening, sir. Good evening, ma'am. Question is, during pandemic, students are attending their online classes. Some of us are getting pain in eyes, head and neck. How to prevent this, sir? Very good, very good. There's very commonly asked questions in each and every sessions. So generally, the sitting posture itself became a problem for the students, because in a classroom we have a proper height and exposure of board. The board will be in a proper height, the table and other arrangement will be in proper manner. Whereas in home, you have to create the situation. So you may have some back pain, you may have some neck pain, continuous exposure to the monitor will have headache, sometimes eye irritations, some of having dizziness. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா மயக்கமா இருக்குதுன்றாங்க, வெளியில போனோடனே மானிட்டரை பார்த்துட்டு வெளியில போனோடனே கண்ணு சுற்றி சுற்றி மிசு மிசு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ ஜெனரலி we have a simple task. We call it a rubbing. உங்க நல்லா உள்ளங்கை நல்லா ரெண்டு கை நல்லா உள்ளங்கை நல்லா தேய்ச்சி just place your palms on the eyes. That will give the warmness. அதை நீங்க பண்ணாவே your eye strain can be reduced. And we are having a pattern of exercises. Maybe I will suggest the pattern of exercises to your school. You will get that pattern of chart. I will send some videos to you, so that you can have some eye exercises to avoid the eye strain, because myopia and hypermetropia கிட்ட பார்வை தூர பார்வை கூட வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. And also and lower abdominal muscle cramps. ரொம்ப நேரம் உட்காரத்துனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய யூரின் வந்து நீங்க ஸ்டாக்னேஷன் பண்ணி வச்சுக்கிறீங்க. Long stagnation of urine may have some kind of infections. You may have a mild grade of fever, you may have nausea sensation, you may have a loss of appetite, பசியே இல்லாம இருக்குது நிறைய பேருக்கு. So to avoid that, each and every break in between the gap of sessions, you can have a lukewarm water, வெந்நீர் குடிக்க ஆரம்பிக்கலாம், to maintain your rhythm of digestion. And also simple stretch outs. அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா just cross your hands, just keep it below your head, give a backward stretch. So that will relieve your neck spasm. இது மாதிரி simple workouts பண்ண ஆரம்பிக்கலாம். And also folded legs. காலை வந்து பாத்தீங்கன்னா சமணம் போட்டு உட்காரும். That is also an posture we can teach in asanas. ரொம்ப நேரம் கால் நீட்டிட்டே உட்காருவாங்க, சேர்ல உட்கார்ந்து அவாய்ட் பண்ணிட்டு folded legல உட்காரலாம். So இதெல்லாம் that will strengthen your spinal. And also a proper eye wash for each and every sessions. ரெண்டு செஷன்ஸ் இருந்தது, மார்னிங் அண்ட் ஈவினிங். So exposure is more than 2 hours. In between the break, go and have a cold water face wash. நல்லா cold water நல்லா வேகமா நல்லா முகத்துல தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா circulation to the face will be more. So your facial muscles உடைய tightnessலாம் குறைய ஆரம்பிக்கும். So you have a frequent face wash with the cold water. If you are having a sinus, எனக்கு தலைவலிக்கு சார் chillness waterல போனா அப்படின்னா go for lukewarm water. And also an ballooning exercises. ரொம்ப டயர்ட் ஆயிடும் ஃபேஸ். நிறைய பேர் வந்து பார்த்தா பிளாக் ரிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப மானிட்டர் எக்ஸ்போஷர் ஆகி பிளாக் ரிங்ஸ் வர ஆரம்பிக்கும். அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் அன் நார்மல் ரோஸ் வாட்டர். வீட்டில் வந்து பார்த்தா பன்னீர் இருக்கும். இந்த ரோஸ் வாட்டரை வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடிய அந்த வார்ம் வாட்டர்ல யூஸ் பண்ணி நீங்க பண்ண ஸ்கின் வந்து அந்த டோன் வந்து ரெஸ்யூம் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேவிங் அண்ட் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணீங்க நிறைய பேருக்கு. ஹெட்ஃபோனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த இயர் ட்ரம் வந்து நிறையவே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு வந்து நார்மலா பேசினா கேட்காம சவுண்டா பேசினா தான் கேட்க ஆரம்பிக்குவாங்க எல்லாருக்குமே, பிகாஸ் ஆஃப் ஓவர் யூசேஜ் ஆஃப் ஹெட்ஃபோன். நிறைய பேர் வந்து வால்யூம் அதிகமா வச்சுக்கிறாங்க. அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா யூ ஹாவ் டு பிளக் யுவர் இயர்ஸ். ஒரு பிராணாயாமம்னு சொல்லுவோம் யோகால, பிராமரி பிராணாயாமம். நல்லா ஃபோர் ஆர்ம் நல்லா கரெக்டாக அந்த 4 ஃபிங்கர் நல்லா காது உள்ளார வச்சு நல்லா இன்டர்னல் ப்ரெஷர் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் இட் ஃபார் 10 கவுண்ட், தென் ரிலீஸ் இட். இந்த இயர் ப்ரெஷரை குறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதுக்குள்ள ஒரு ஃப்ளூயிட் ஒன்று இருக்கும், தட் பேலன்சஸ் அவர் பாடி ஈக்குலிபிரியம்.
அந்த இயர் ட்ரம் வந்து பிகாஸ் ஆஃப் ஓவர் யூசேஜ் ஆஃப் திஸ் ஹெட்ஃபோன் வில் பி அஃபெக்டட். ஸோ அதை ரெஸ்யூம் பண்ணதுக்காக இந்த பிராமரி பிராணாயம், இந்த 4 finger ப்ரெஷர் வந்து கொஞ்சம் குறைச்சி யூ கேன் கெட் பேக் யுவர் பேலன்ஸ் ஆஃப் யுவர் பாடி. அண்ட் ஆல்சோ வெரி காமன் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்ஸ் ஆஃப் அட்டென்ஷன். ரொம்ப நேரம் மானிட்டர் பண்ண என்னால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்வாங்க. ஸோ எதர் யூ கேன் அடாப்ட் ஏ போஸ்டர். ஒரு மொபைல் தான் கையில் வச்சிருக்கீங்க, மொபைலில் தான் யூஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா யூ கேன் வாக் அண்ட் லிசன். ஒரே இது ரொம்ப நேரம் உட்காராதீங்க. யூ கேன் கோ ஃபார் ஏ வாக், யூ கேன் லிசன், கீப் ஆன் தட் வாக்கிங் வில் ரெக்கவர் யுவர் அட்டென்ஷன் அண்ட் கான்சென்ட்ரேஷன். அண்ட் ஆல்சோ நார்மலாக ஒரு பேசிக் ப்ராப்ளம் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புவர் லிசனிங், ஆடியபிலிட்டி இல்லை. நம்ம எப்பவுமே முகத்தை பார்த்து எக்ஸ்பிரஷன்ஸோட பார்த்து நம்ம வந்து கிளாஸ் லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எக்ஸ்பிரஷனே இல்லை, எனக்கு பிளைண்டா வந்து எனக்கு பிக்சர் இல்லாமல் வெறும் வாய்ஸ் மட்டும் தான் வருது அப்படின்னா என்னோட லிசனிங் ரொம்பவே குறைஞ்சு போயிடும். ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் இமேஜின் தட் யூ ஆர் இன் ஏ கிளாஸ் ரூம். ஸோ கிரியேட் அன் கம்ப்ளீட் என்வரன்மெண்ட் இன் ஏ ரூம். கம்ப்ளீட்டா ஒரு ஒயிட்டா உங்களுக்கு சுற்றி இருக்க மாதிரி ஒரு பிரைட் கலர்ஸ் இல்லாமல் டல் கலர்ஸாக வச்சுட்டு அந்த ரூம்ல உட்கார ஆரம்பிச்சிங்கன்னா யூ கேன் கெட் என் குட் அட்டென்ஷன். அதே மாதிரி பேக்ட்ராப்ஸ், பேக்ரவுண்ட்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இரிட்டபிள் கலர் எல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா அதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகும், எஸ்பெஷலி டு த டீச்சர்ஸ், எஸ்பெஷலி டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. நம்ம எந்த அளவுக்கு நம்ம லிசன் பண்றோமோ அந்த அளவுக்கு டபுள் த டைம் த டீச்சர்ஸ் வில் டேக் ஸ்ட்ரெயின் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா வந்து நார்மலா ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டைம் செய்யற லெசனை ஒரு ஆன்லைன் கிளாஸ் தே வில் ரிப்பீட் 3 or 4 times பிகாஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி லிசனிங் இருக்காது. ஸோ அதே டைம் இந்த பேக்ட்ராப்ஸ் கொஞ்சம் மாற்றலாம். இதெல்லாம் சின்ன மெஷர்மெண்ட்ஸ் நீங்க பண்ண ஆரம்பிச்சுன்னா you have a good focus during this kind of online classes. I'll send you some videos and some exercise chart to you that will strengthen your eyes. And also நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் டைமிங், ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சீங்க, நைட் ரொம்ப லேட் நைட்டா தூங்க ஆரம்பிக்கிறீங்க. எதிர்ச்சி உடனே கடகடன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு you are skipping the breakfast and you are attending the classes. So without breakfast, if you are attending the classes, your attention level will be very minimum. Out of 100%, 10% மட்டும் தான் உங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும். So fill your stomach, don't be in a rush, relax சாப்பிடுங்க. Because like same schedule in the school, எப்படி டெய்லி ஸ்கூலுக்கு போறீங்க அதே மாதிரி அசியூம் பண்ணிட்டு மார்னிங் கரெக்ட் டைமுக்கு எந்திரிங்க, have a bath, have a food and go for the classes. என்ன பண்ண நிறைய பேர் பிரேக் டைம்ல போய் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அது ஆல்சோ ஷுட் பி அவாய்டட். பிகாஸ் நீங்க வேகமா எடுக்கிறப்ப உங்களோட டைஜஷன் ப்ராப்பரா இருக்காது. தட் வில் அஃபெக்ட் யுவர் அட்டென்ஷன். இது எல்லாமே நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பிகாஸ் யூ ஆர் த ஒன்லி ஒன் ஜெனரேஷன் ஹேவிங் அன் எக்ஸ்போஷர் இன் ஆன்லைன். ஸ்கூலுக்கே போகாமே உங்களோட ஃபுல் எஜுகேஷன் உங்களுக்கு கிடைக்குது. தட் இஸ் குட் பிகர் டாஸ்க் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், பிகர் டாஸ்க் ஃபார் த டீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் த மேனேஜ்மெண்ட் டு கோஆர்டினேட். ஒரு பெரிய டீமே உங்களுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்காக. இட்ஸ் நாட் லைக் அன் நார்மல் வாட்ஸ்அப் கால் மாதிரி இது கிடையாது. ஒரு பெரிய டீம் உங்களுக்காக வந்து அதை ரெடி பண்ணி பண்றாங்க. ஸோ ஃபார் அட்ரஸிங் த ஆல் பெயின்ஸ் இன்க்ளூடிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க என்ன பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா யூ கேன் ஹாவ் என் ஃபோக்கஸ் ஆஃப் ஐ ஸ்ட்ரிங்கிங். ரொம்ப நேரம் கண்ணை பார்க்க மானிட்டரிங் பார்க்க கண்ணு டயர்ட் ஆகும். கண்ணை மூடி நல்லா டைட்டன் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், வி கால் அஸ் அன் ஐ ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ். கண்ணை மூடிட்டு சிம்பிளான எக்ஸசைஸ் சொல்றோம். கண்ணை மூடிட்டு ஸ்குவீஸ் இட், ஹோல்ட் இட் ஃபார் 10 counts, தென் ரிலீஸ் இட். இது ஒன்று பண்ணலாம். தென் பாமிங், ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா பாமிங், நல்லா கை நல்லா ரப் பண்ணிட்டு கண்மால் வச்சு எடுக்கலாம். தென் தேர்ட் திங் வில் பி அண்ட் ப்ளோயிங். நம்ம கை நல்லா வாயில வச்சு நல்லா ப்ளோ பண்ண சொல்லும். நல்லா அப்படி ப்ளோ பண்ணாவே இந்த சீக்ஸ் எல்லாம் எக்ஸ்பாண்ட் பண்ணி இது பண்ணாவே உங்களோட ஐ டயர்ட்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். இயர் ட்ரம்க்கான எக்ஸசைசஸ் அகைன் இந்த ஃபிங்கரை வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ண சொல்லுவோம். சிம்பிள் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் இங்கே இருக்கும் இயர்ல. அதை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ண யுவர் பிரெயின் வில் கெட் மோர் சர்க்குலேஷன். அந்த கன்ஃபியூஷன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். தீஸ் யூ கேன் ட்ரை ஃபார் திங் லாங் கன்வர்சேஷன் ஃபார் யுவர் ஆன்சர். ஓகே, ஐ திங்க் சின்ன விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ. We need this, sir. Thank you, sir. Thank you for your wonderful information, and you cleared the students' doubt. Thank you. We are very much thank you, sir. Sir, for please, the management. Can you share any general advice to our teenage children, sir? Regarding the diet, I can give some suggestions because most of the students having least attention over the food.
நிறைய சாப்பிட்டா வெயிட் போடுறோம்னு சொல்லிட்டு டீனேஜ் நிறைய பேர் ஃபுட்டை ஸ்கிப் பண்றீங்க. அதே மாதிரி சின்ன சின்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி கூட அவாய்ட் பண்றாங்க. இந்த டீனேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லெத்தாஜிக்னஸ் வரும். நம்ம ஏன் செய்யணும்? பிகாஸ் தட் இஸ் செக்யூர் டைம் ஆஃப் த பாடி. அந்த டைம்ல வந்து டெசிஷன் மேக்கிங் நம்ம ஏன் எடுக்கக்கூடாதுன்னு தோணும். ஸோ புவர் லிசனிங் இருக்கும். ஸோ தே ஷுட் ஹாவ் அன் மினிமம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் ஆக்டிவிட்டி வீட்டில் என்னென்ன இருக்குதோ அது நம்ம ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்கை நம்ம வந்து கமெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டீனேஜ் பீப்புள்ஸ் எல்லாருமே. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வீட்டை வந்து நல்லாவே நான் கிளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பெருக்க முடியும், என்னால் வந்து இந்த ஸ்வீப்பிங் பண்ண முடியும், அது மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் ஹாவ் எ குட் ஐடியாஸ் இன் குக்கிங், அது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஹேவிங் அ குட் லாஃபிங் டெண்டன்சி, நான் மற்றவங்க சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் விடுகதைகள்லாம் பண்ணுவாங்க, அது மாதிரிலாம் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். Regarding the diet, skipping of breakfast is the prime damage to your health. பிரேக்ஃபாஸ்ட் யாரெல்லாம் சாப்பிடலையோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கல் ஸ்டாமினா அண்ட் மென்டல் ஸ்டாமினா வெரி லெஸ். என்னென்ன சிம்டம்லாம் வந்து பிசிக்கல் டேமேஜ் வரும் தோஸ் ஆர் ஸ்கிப்பிங் த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடன் வெயிட் கெயின் இருக்கும், வெயிட் சாப்பிடாம ஏற ஆரம்பிப்பாங்க, சடன் ஹேர் லாஸ், ஆக்னி, பிம்பிள்ஸ், முகப்பரு வர ஆரம்பிக்கலாம், ட்ரை ஸ்கின் வர ஆரம்பிக்கலாம். டீனேஜ் ஜென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஹேவிங் அண்ட் கான்ஸ்டிபேஷன், நிறைய பேர் வந்து மோஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாக போக ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டேக் எ மினிமம் வீக்லி ஒன்ஸ் ரா டயட். வாரத்துக்கு ஒரு நாளாவது வந்து பார்த்தீங்கன்னா எனி வெஜிடபிள்ஸ் தட் ஷுட் பி டேக்கன் ரா கேன் பி அட்வைஸ்ட். கேரட் எடுத்துக்கலாம் ராவா, ஒரு முழு கேரட்டை வாஷ் பண்ணிட்டு. அதே மாதிரி ரேடிஷ் ஆல்சோ கேன் பி டேக்கன் அஸ் எ ரா பிகாஸ் தட் கண்டைன்ஸ் மோர் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். அந்த அமினோ ஆசிட்ஸ் தான் வந்து டீனேஜ் அதிகமாக தேவை. அவங்க மூளை ரொம்ப 3 to 4 times ஃபாஸ்டா வேலை செய்யணும் டீனேஜ்ல. So the body needs more amino acids to balance the energy level. So they can go for radish and also a corn, not the sweet corn. நம்மளுடைய நார்மல் மக்காச்சோளம், that is a prime selenium சொல்ற ஒரு மினரல் அதில் இருக்குது. That is good for the hair growth as well as for your sebaceous gland. வேர்வை சுரப்பிகள் நல்லா வேலை செய்யறதுக்கு அந்த நார்மல் corn can be advised. And also the honey. எல்லாத்த விட த பெஸ்ட் ஃபுட் இந்த வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் நேச்சுரல் ஃபுட் இஸ் ஹனி. சப்போஸ் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே எடுக்கிறேன் சார், எனக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் வந்துச்சு, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணதால என்னால் ஃபுட்டு சாப்பிட்டா என்னால் ஜீரணம் ஆகலை அப்படின்னா கேன் ஹாவ் எ டீஸ்பூன் ஆஃப் ஹனி. தட் வில் பேலன்சஸ் ஆல் யுவர் டெய்லி நீட்ஸ். 1 teaspoon ஆஃப் ஹனி வில் சப்ளை அண்ட் எசென்ஷியல் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இன் எ டே. அது மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் டீனேஜில். அண்ட் அவாய்ட் டேக்கிங் அ டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ். நம்ம எல்லாமே டேஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அஃப்கோர்ஸ் டீனேஜ்ல வந்து டேஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ ஹெல்த் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு டீப் ஃப்ரைட் ஃபுட் அன்னைக்கு எடுத்துக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் டேக்கிங் அண்ட் ஃபிங்கர் சிப்ஸ் இன் த ஆஃப்டர்நூன், அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி யூ ஹேவ் டு டேக் அண்ட் மோர் நல்ல நார்சத்துள்ள உணவு, ஒரு ஹை ஃபைபர் டயட் கொஞ்சம் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் த ரைசின்ஸ் ஆர் a fried nuts can be taken to compensate that deep fried food. அது மாதிரி எடுக்க ஆரம்பிச்சுன்னா உங்க பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அன்வான்ட் ஃபேட்டை வந்து பாடியில இருந்து சேராம பார்த்துக்கும். இது மாதிரி யூ கேன் ட்ரை அட் திஸ் டீனேஜ் அண்ட் ஆல்சோ டூ த அடிஷ்னல் எக்ஸசைசஸ் டு கெட் யுவர் பிசிக்கல் ஃபிட்னஸ். இந்த 12 to 18 years தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடி பிசிக் வந்து கம்ப்ளீட்டா ஷேப் அப் ஆகும். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகிங். வீட்டுக்குள்ளாரே ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட ஜாகிங் பண்ண ஆரம்பிக்கலாம். தென் ஸ்கிப்பிங் பண்ண ஆரம்பிக்கலாம். தென் ஃபாஸ்ட் சைக்கிளிங். மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வில் ஹேவ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் எல்லாமே சைக்கிள் வச்சிருப்பாங்க. சைக்கிளிங் பேரண்ட்ஸ் ஆர் பர்மிட்டிங் டு கோ அவுட் சைட். நீங்கள் வெளியில போய் இந்த கிரேவல பாதையில கூட நீங்கள் வந்து அண்டர் த மானிட்டரிங் ஆஃப் என் எல்டர்லி பீப்புள் யூ கேன் டூ த சைக்கிளிங். ஆர் உங்க ஸ்ட்ரீட்லேயே வந்து பார்த்தா அந்த சைக்கிளிங் பண்ண ஆரம்பிக்கலாம். சைக்கிளிங் இஸ் த பெஸ்ட் வே. ஒரு நார்மல் சைக்கிளிங் 18 மசில்ஸ் வில் பி எக்ஸசைசஸ். நார்மலாக சைக்கிளிங் போயிட்டு வர 18 வகையான தசைகள் நம்ம பாடியில் எக்ஸசைஸ் வந்து ஈஸியாக கொடுக்க முடியுது. அதே மாதிரி தோப்புக்காரன் அகைன் அந்த சூப்பர் யோகா நம்ம சொல்ல ஏன் மறுபடியும் அது நான் வரோம் அப்படின்னா, எதுக்குமே எனக்கு இடம் இல்லை சார், சைக்கிளிங் இல்லை என்கிட்ட, என்னால் எந்த ஒர்க்கும் செய்ய முடியல, எனக்கு ஸ்பேஸ் இல்லை வீட்டில் செய்யறதுக்கு, இல்லை வெளியில போய் செய்யறதுக்கு எங்கள் பேரண்ட்ஸ் சொல்ல பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் டூ த சூப்பர் யோகா. இந்த தோப்புக்காரணத்தை வந்து டெய்லி 25 டைம்ஸ் நீங்க போட ஆரம்பிச்சாவே உங்களுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஹைட் ஆகணும். நிறைய பேர் கேட்பாங்க ஹைட் ஆக முடியுமா? எஸ், சூப்பர் யோகா வில் கிவ் த ராபிட் growth. அதே மாதிரி யூ கேன் டூ சம் கைண்ட் ஆஃப் சிட்அப்ஸ், ஸ்ப்ரெட் லெக்ஸ், கால் நல்லா அகலமாக வச்சுட்டு
நல்லா ஒரு சிட்டப்ஸ் பண்ண உங்க ஹிப் போன் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இந்த ஏஜ்ல ஹிப் போன் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரென்தன் ஆனாதான் ஃபியூச்சர்ல வரக்கூடிய போன் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ண முடியும். எஸ்பெஷலி ஃபார் த டீனேஜ் உமன்ஸ், ஹிப்ஸ் சுத்தி இருக்கக்கூடிய அந்த மஸ்குலேச்சர் வந்து உங்களுக்கு லூஸா இருந்துச்சு அப்படின்னா ஃபேட் சேர ஆரம்பிச்சிடும். The fat around the flanks is the prime cause for the back pain. நிறைய பேர் பேக் பெயின் வருதுன்னு கேட்டீங்க. அந்த ஃபேட் சேராம இருக்கணும் அப்படின்னா you have to go for a sit-ups. These are the primary tools to be practiced in the teenage to get your physical strength and also the mental strength. The last 2 points for your mental health during teenage is go for some kind of service to the society. நம்மளால எந்த அளவுக்கு இந்த சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ண முடியுமோ, ஹெல்பிங் டெண்டன்சி, அதுதான் நம்மள வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுடைய கஷ்டத்தை உணர வைக்கிறதுக்கான ஒரே டூல். ஹெல்பிங் டெண்டன்சி மற்ற முடியாதவங்க நம்ம போய் ஹெல்ப் பண்ண நம்மளுடைய mental strength will be improved. We call as positive approach. And second mental health tool is the laughing. முடிஞ்ச அளவுக்கு சிரிங்க. டீனேஜ்ல அப்பா அம்மா சொல்றது எல்லாமே நம்மளுடைய அட்வைஸா தெரியும், நமக்கு இரிட்டேஷனா தெரியும். பட் if you are a good listener at your teenage, you are the best master in future. So these are the simple advices for all age group, not only for the teenage groups. Thank you, Doctor. We hope our students will follow it. Thank you, Doctor. Surely. Thank you, ma'am. Thank you. Then may I call our principal sir to hand over this session. Good evening, everyone. Doctor, with your busy schedule, you accepted our invitation and you cleared the doubts very beautifully, sir. You made us to understand that precaution is better than cure. It is the wonderful webinar. Thank you very much, sir. Not only that, everybody knows that, here the present scenario, the all over the world, like in Spain, UK, Germany, France, Italy, is more deadly than the first. Okay, so we have to be very careful and keep all precaution. Okay, everything is available. Whatever is available here in our place, but we are not giving that much importance to that. Especially, sir, whatever sir said just now, like groundnut. And groundnut is better than the cashew nut and badam all. But since we are getting here, nobody is giving importance to that actually. Like banana is having 5 vitamins, then the other fruits. But since we are getting the banana everywhere, so we are not giving importance to that actually. Whatever sir suggested and advised, definitely we'll be following it, sir. Thank you very much, sir. Thank you very much. Thank you, Eva ma'am, and all teachers as well as all students. Thank you very much. Thank you. Thank you, sir. Thank you for this opportunity to express my ideas. Yes. Thank you, sir. Thank you very much. Thank you. Beautiful, sir. Thank you, sir. Thank you very much. Thank you, sir. Thank you. Thank you, doctor. Thank you so much. Thank you, ma'am. Thank you. Now we have come to the end of this session. I would like to extend my heartfelt thanks to our Honorable Chief Guest, Dr. Elil Marin, who has given us precious time in this busy schedule, answering all the queries of our students about fitness in this COVID time. And also I would extend my heartfelt thanks to our administrator ma'am for arranging this webinar, and our principal sir for guiding, and all the staff who were present here. Once again, I congratulate the students and thank each and everyone present here. Thank you.